ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்திலேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டிஎன்எம்ஆர்பி போர்ட்லேருந்து இந்த ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க. என்னமான பதவி அப்படின்னா டென்டல் ஹைஜினிஸ்ட் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 35,400 ரூபாயிலேருந்து 1,30,400 வரைக்கும் உங்களுக்கான சேலரி கிடைக்க போது. மொத்தமாக 39 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 2/11/2025. அதுக்குள்ளே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் எல்லாருக்குமே 18 கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 32 அறிவிச்சிருக்காங்க. பிசி எம்பிசி டிஎன்சிக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுங்க. எவ்வளோ ஏஜ் வரைக்கும்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கான கல்வி தகுதி பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி முடிச்சிருக்கணும், அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அது கூடவே 2 இயர்க்கான டிப்ளமோ இன் டென்டல் ஹைஜினிக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 12th பாஸ் பண்ணிவிட்டு அந்த டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா வெயிட்டேஜ் மதிப்பெண்ணை வச்சு, இதுக்கு பார்த்தா எக்ஸாம் கிடையாது, டைரெக்டாக அப்படியே மெரிட் லிஸ்ட் மூலமாக செலெக்ஷன் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் டிப்ளமோ எடுத்த மதிப்பெண்லேருந்து ஒரு 50% மதிப்பெண்ணும், 12th ஒரு 30% மதிப்பெண் எடுக்கிறாங்க, 10th ஒரு 20% மதிப்பெண்ணும் உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் 10th முடிச்சுட்டு டேரெக்டாக சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த டிப்ளமோலேருந்து 60% மதிப்பெண்ணும், 10th 40% மதிப்பெண்ணும், இதை வச்சு, அதாவது மதிப்பெண்ணை வச்சு நீங்கள் படித்த பதிலேருந்து மதிப்பெண் வச்சு தான் செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்டர்வியூ எக்ஸாமோ எதுவுமே கிடையாது. இப்போ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்டிக்கு 300 ரூபாவும், அதர் கேட்டகரி 600 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.